2026 அனைத்துலக ஒகினாவா கோஜூரியூ பொது கராத்தே போட்டி இன்று தொடங்கி இம்மாதம் 10ஆம் நாள் வரை நடைபெறும் இந்த மாபெரும் போட்டியில் 10 நாடுகளைச் சேர்ந்த 1400 கராத்தே வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். கராத்தே பல பிரிவுகளை கொண்டது. அதில் ஒன்றுதான் ஒகினாவா கோஜூரியூ கராத்தே. ஈப்போவில் உள்ள பேரா பூப்பந்து அரங்கில் நடைபெறும் இந்த போட்டியில் மலேசியா, இந்தியா, வங்காளதேசம், இந்தோனேசியா, சிங்கப்பூர், நேபாளம், இலங்கை, உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கசாக்ஸ்தான், பிரான்ஸ் ஆகிய 10 நாடுகள் களமிறங்கியுள்ளன. பேரா கராத்தே கழகம், பேரா மாநில விளையாட்டு மன்றம், ஒகினாவா கோஜூரியூ கராத்தே கூட்டமைப்பு இணைந்து இந்த போட்டியை ஏற்று நடத்துகிறது. இந்த போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் இங்கே மலேசிய நாட்டிலே நடைபெறுகிறது. இது போட்டி என்று சொல்லாமல் இது கராத்தே மாணவர்கள், கராத்தே பயிற்றுநர்கள் ஒன்று கூடும் ஒரு குடும்ப நிகழ்வாக இந்த போட்டி ஏற்பாடு செய்யப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் போட்டியாளருக்கு நல்லதொரு பரிசுகளையும் பல சன்மானங்களையும் வழங்கப்படவிருக்கிறது. 22 ஆண்டுகாலம் இந்த போட்டி நடைபெறுகிறது என்றால் இந்த போட்டியின் மூலம் மலேசிய நாட்டை பிரதிநிதித்து பல வீரர்கள் உருவாகி இருக்கிறார்கள். குறிப்பாக பேரா மாநிலம், கடா மாநிலத்திற்கு எல்லாம் சுக்மாவிலே தங்கப்பதக்கங்களை வென்று அந்தந்த மாநிலங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். 22ஆம் முறையாக நடைபெறும் இதில் 6 வயது சிறுவர் முதல் இளையோர் வரை பங்கு கொள்கின்றனர். கராத்தேயில் சாதிக்க துடிப்போருக்கு இப்போட்டி சரியான களமாக அமைந்தது. களத்தில் எதிராளிகளை சந்திக்கும் போதுதான் தங்களது திறமைகளை மேலும் வளர்த்துக் கொள்ள முடிவதாக போட்டியாளர்கள் சிலர் தெரிவித்தனர். 11 இயர்ஸ் கட்டா கேட்டகிரியில் இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட்டில் சில்வர் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் கோல்டு மெடல் எடுப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பேர் கலந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கட்டா பிரிவு சப் ஜூனியர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இதில் இந்தியா சார்பாக நிறையா மெடல்ஸ்கள்லாம் வந்துட்டு இருக்குது. இன்னும் போட்டி 2 நாள் நடக்க இருக்குது. அதில் இந்தியா நிறைய மெடல்ஸ்கள் வின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. என் பொண்ணு இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்ததே சில்வர் மெடல் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க மலேசியா மக்கள் ரொம்ப ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஆர்கனைஸ் பண்ணுறதும் நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு இந்த வெற்றிக்கு மாஸ்டருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் நெக்ஸ்ட் டைமும் வருவோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது என் பொண்ணு கண்டிப்பாக கோல்டு மெடல் அடிப்பா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே கூட்டி இங்கே உள்ள காலகட்டத்துக்கு எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் சொல்லி கொடுத்து அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரி இது பண்ண சொல்லி ஒரு நல்ல ஒரு இது கொடுத்து நல்ல ஒரு நிலைமை கொண்டாந்துருக்காங்க. இன்னும் இது போல் நான் அந்த தம்பி நிறைய இடத்துல ஜெயிச்சு வரணும். எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டேடியத்தில் நல்ல ஆடியன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம ஊரில் இருக்க ஒரு ஃபீல் நல்ல ஃபீலாக இங்கே இருக்குது. ஃபஸ்ட் டைம் மலேசியா வரேன். நான் 3rd-லேருந்து 7th முடியும் நான் மலேசியா கராத்தே ட்ரைனிங் வந்துக்கிட்டே இருக்கேன். மாஸ்டரும் எனக்கு ஒரு நாள் கூட விடாமல் தினமும் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நான் மாஸ்டருக்கு தேங்க்யூ சொல்லிட்டு. உடலையும் மனத்தையும் வலுப்படுத்தும் இந்த வீரக்கலையில் தங்களது பிள்ளைகளும் கோலோச்ச வேண்டும் என பெற்றோர் எண்ணுகின்றனர். அதேவேளை நாட்டிற்காக தங்களது போராட்டம் இதோடு நின்றுவிடவில்லை என போட்டியாளர்கள் சூளுரைத்துள்ளனர். விளையாட்டிலும் மிளிர அவர்கள் உறுதி பூண்டுள்ளனர்.